வாங்க இந்த வீடியோவில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சன்னாவை 8 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் குக்கரில் போட்டு வேக வைக்கணும். 4 விசில் விட்டு வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி சன்னாவுடைய ஃபில்டர் பண்ண தண்ணியை தூர போடாமல் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த தண்ணியை தான் நம்ம சன்னா மசாலாவுக்கு சேர்க்க போகிறோம். கொஞ்சம் சன்னாவை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து இது போல் பேஸ்ட்டாக மாதிரி அரைச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை விட்டு தாளிக்க வேண்டிய மசாலா போட்டுட்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயமும் சேர்த்து நல்லா வதங்கணும். வெங்காயம் இது வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் பெரிய தக்காளி பொடியாக நறுக்குனது 2 அதையும் இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இது போல் கவர் பண்ணி வச்சிங்கன்னா தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியை சேர்க்கணும். சிகப்பு மிளகா பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது போல் பேனில் ஒட்டாத அளவுக்கு நம்ம மசாலா வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலந்துடணும். இந்த டைமில் தான் நம்ம தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பையும் சேர்த்து டேஸ்ட்டு பார்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதி வரும்போது ஓப்பன் பண்ணிவிட்டு சன்னாவை அதில் சேர்த்துடணும். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு கொதிக்க விடணும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலை பேஸ்ட்டு சன்னா பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அரைச்சி வச்சது அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் இன்னொரு தடவை நம்ம கொதிக்க விடணும். கொதிக்கும்போது இது கொதித்து ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும். அந்த டைமில் கொத்தமல்லி தடையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இந்த சன்னா மசாலா உங்களுக்கு பூரி, சப்பாத்தி, ரைஸு, நானு இது கூட சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.